சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மீனா தடபுடலா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற ஸ்ருதி, என்னது இப்படி சூப்பரா சமைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மீனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற விஜயா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, நீ என்ன வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, யாரோ 2 பேத்துக்கு இங்க பொது சொத்தை எடுத்து போட்டு நீ சமைப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா திட்டிக்கிட்டு, இது என்ன ஹோட்டலா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இரு அவர் வரட்டும் நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு மீனா பதிலுக்கு பதில் அடிக்க, விஜயாவால அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியல. அதே டைம்ல அண்ணாமலை கிட்ட போய் விஜயா சொல்றாங்க, அண்ணாமலை என்கிட்ட ஏற்கனவே முத்து போன் பண்ணி சொல்லிட்டான், 2 வயசானவங்க தானே வராங்க, சோ அவங்க வந்து வாழ்த்திட்டு போனா நமக்கு தானே நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து அண்ணாமலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த பக்கம் வந்து நம்ம மனோஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாப்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட, உடனே வாங்க என் கூட அந்த கோயில்ல வந்து வீடியோ எடுத்து கொடுங்க, அதுல இருந்து போட்டோ எடுக்கணும் அப்படி இப்படின்னு தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர், ஏயா இப்படி தாம் தூம்னு குதிச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு ரூல்ஸ் என்னன்னு தெரியாதா, முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தியா, கம்ப்ளைண்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் எழுதுனியா, இந்த மாதிரி நான் அட்வான்ஸ் இந்த கோயில்ல எல்லாம் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு முதல்ல எழுதி கொடுத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மனோஜ் இருந்துகிட்டே எழுதி கொடுக்கல அப்படின்னு சொல்றாப்ல. முதல்ல அதை எழுதி குடியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம மனோஜ் கம்ப்ளைண்ட் எழுதுறாப்ல. கம்ப்ளைண்ட்ல அன்புடையர் வணக்கம் அப்படின்னு போட்டு எழுதுறாப்ல. அதை பாக்குற கான்ஸ்டபிள், ஏயா நீ என்ன பத்திரிகையா வைக்க வந்திருக்க, ஒழுங்கா கம்ப்ளைண்ட் மாதிரி எழுதியா அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்க போலாம் அப்படின்னு மனோஜ் கூப்பிடுறாப்ல. எனக்கு என்ன வேற வேலை இல்லையா, நாங்க போன் பண்றோம் அப்ப வா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மனோஜை அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம முத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மலேசியில இருந்து வந்த பெரியவங்களை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. விஜயாவுக்கு பிடிக்கவே இல்லை அவங்கள அழைச்சிக்கிட்டு வர்றது. ஆனா அவங்க வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் மலேசியா அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு அப்படியே சந்தோஷம் பொங்கிடுச்சு. ஏன்னா நம்ம முத்து இருந்துகிட்டு நம்ம பார்லர் அம்மா ஊர் தான் அப்படின்னு சொல்றாரா, அப்படின்னா விஜயா வந்து ரோகிணியோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணியை போயிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா ரோகிணி இப்ப வந்து நம்ம வாயை திறந்தா மாட்டிக்குவோமே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஒரு ஐடியா பண்றாங்க, ஒரு பேப்பரை சுருட்டி வாய்க்கு சைடுல ஒதுக்கிக்கிட்டு பல்லு வலி மாதிரியும் பேச முடியாதுங்கிற மாதிரியும் வெளியில வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் உடனே போகணும் உடனே போகணும் அப்படின்னு ஆக்ஷனை காமிச்சிட்டு ஓட பாக்குறாங்க. நம்ம அண்ணாமலை இருந்துகிட்டு ஸ்ருதியும் ரோகிணியோட அனுப்பி வைக்கிறாங்க, ஆஸ்பத்திரி அழைச்சிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து எங்க உண்மைலாம் வெளியில வந்துருமோ அப்படின்னு பயங்கரமா நடிக்கிறத நம்ம முத்து புரிஞ்சுக்கிறாப்ல. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு.